அடுத்த சகோதரர் கேட்டிருக்காங்க, நமக்கு நோவினை தரக்கூடிய பூச்சி, எறும்பு, கொசு போன்றவற்றை நெருப்பால் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போதான் ஒரு இடத்துல ஒரு நிறைய எறும்பு இருக்குது, அந்த இடத்துல ஒரு நெருப்பு வச்சோம்னா எறும்பு பூரா செத்து போயிடும், எறும்பு புத்து சாவடிச்சிடலாம். அல்லது ஒரு பல்லி ஓடுது, அந்த பல்லி மேல நெருப்பை காட்டி சாகடிக்கலாம். இப்படி சாகடிக்கலாமா, நெருப்பால் சாகடிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஅذிபு பின்னார் ஃபஇன்னஹா மின் அஸாபில்லாஹ், எந்த ஒரு உயிரையும் நீங்கள் நெருப்பால் வதை செய்யாதீர்கள், நெருப்பு என்பது அது அல்லாஹ்வுடைய அஸாபில் உள்ளது. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, லா துஅذிபு பி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய அஸாபை கொண்டு நீங்கள் அஸாப் செய்யாதீர்கள், வேதனைப்படுத்தாதீர்கள். நாங்க அப்ப இந்த ஹதீஸ்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது நெருப்பு என்பது அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே, அல்லாஹ் தண்டிப்பதற்கு மட்டுமே சொந்தமான ஒரு ஆயுதம். அதனால இந்த ஆயுதத்தை வைத்து, இந்த நெருப்பை வைத்து மற்ற உயிரினங்களை நெருப்பால சூடு போடுறது, நெருப்பால கொளுத்துறது, தீ வச்சு கொளுத்துறது, இது எல்லாமே பெரும்பாவம். அவற்றை எந்த ஒரு ஜீவராசியுமே, எந்த ஒரு உயிரினத்தையுமே நெருப்பு வைத்துக் கொள்வதை மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு எலக்ட்ரிக் ஷாக் பேட் வருது. இந்த எலக்ட்ரிக் ஷாக் பேட்டை வச்சு கொசு இப்படி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கலாமா? எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொசு அடிக்கலாமா அப்படின்னா, எலக்ட்ரிக் ஷாக் என்பது வேறு, நெருப்பு என்பது வேறு. எலக்ட்ரிக் ஷாக்கு நெருப்பு ஒண்ணு அல்ல. எலக்ட்ரிக் ஷாக் என்பது நெருப்பை ஏற்படுத்தும். எலக்ட்ரிக் ஷாக் பக்கத்துல ஒரு சின்ன நெருப்பு பிடிக்கிற பொருளை வச்சா அது நெருப்பை ஏற்படுத்துமே தவிர அதுவே நெருப்பு அல்ல. அதனால எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு கொசுக்களை கொள்வது தவறல்ல. அதே நேரத்தில் அந்த எலக்ட்ரிக் ஷாக் மூலமா, எலக்ட்ரிக் மூலமா நெருப்பை உண்டாக்கி அந்த நெருப்பை ஊத்துமா, எலக்ட்ரிக் அடுப்பு இருக்குது, அந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்குது, அந்த ஹீட்டர் நெருப்பை உருவாக்குது, அந்த நெருப்பால கொள்ளலாமா? அது கூடாது. நேரடி எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பதனால் நெருப்பு என்பது வேறு, எலக்ட்ரிக் ஷாக் என்பது வேறு. எலக்ட்ரிக் மூலமாக நெருப்பை உண்டாக்கலாம். எலக்ட்ரிக்கே நெருப்பாகுமா? அப்படி ஒருபோதும் ஆகாது. அதனால எலக்ட்ரிக் ஷாக்னால பேட்டை வச்சு கொசுக்களை அடிப்பது அது தவறல்ல. நெருப்புனால மட்டும்தான் ரசூலுல்லாஹ் தடை செஞ்சாங்க.